ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன் செட் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கொஸ்டின் சிலது பார்க்க போறோம் வித் ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 2 கொஸ்டின் எடுத்திருக்கேன். அந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு இப்படி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறதுன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, integral over mod of z equal to the function வந்து z plus 2 by z times z minus 1 dz. ஸோ இதோட இன்டெகிரல் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து i pi, செகண்ட் ஆப்ஷன் 2 times i pi, தேர்ட் ஆப்ஷன் i pi by 2 and ஃபோர்த் ஆப்ஷன் 3 times i pi. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த இன்டெகிரலை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வந்து நம்மளோட பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சியில் வந்து காஷி ரெசிடியூ தியரம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ காஷி ரெசிடியூ தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காஷி ரெசிடியூ தியரம் என்னன்னு தான் நான் இங்கே எழுதிடுறேன். காஷி ரெசிடியூ தியரம் என்னன்னா, இன்டெகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் ஜெட் டிசெட் ஈக்குவல்ஸ் 2 pi I summation over j from 1 to n. Okay, and the series of f of z zj. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த zj எல்லாம் வந்து சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன், நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா z times z minus 1 dz. ஓகே, ஸோ இதோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் என்னது, பாசிபிள் சிங்குலர் பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று z equal to 0, z equal to 0 வந்து ஒரு சிங்குலர் பாயிண்ட் அண்ட் which is a pole of order 1 and z equal to 1. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா pole of order 1 தான். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்சைட் த கான்டூர் இருக்குமோ இல்லை அவுட் சைட் த கான்டூர் இருக்குமோன்னு பார்ப்போம். நம்மளோட இங்க என்ன கொடுத்துருக்காங்க, mod of z equal to 2. ஸோ mod of z equal to 2ன்றது ஒன்றும் இல்லை, mod of z minus 0 equals 2. அதாவது என்னன்னா, சென்டர் வந்து 0 வச்சு ரேடியஸ் 2க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்க 2 இங்க இருக்கும், -2 2 and -2. ஸோ 1 இங்க இருக்கும், 1 and -1 and -1. ஸோ உங்களுக்கு தெரியும் 0 பாயிண்ட் இங்க இருக்கும் and 1 and z equal to 1 பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது இன்சைட் த சர்க்கிள் தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சிங்கிள் பாயிண்ட்ஸ்மே வந்து உங்களுக்கு இன்சைட் த கான்டூர் தான் வருது. ஸோ நம்ம வந்து காஷி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் உங்களுக்கு இன்னொரு ரிசல்ட் ரீகேப் பண்றேன். இன்கேஸ் வந்து சிங்குலர் பாயிண்ட் வந்து நம்மளோட கான்டூருக்கு வெளியே போகுது, அதாவது இங்க மென்ஷன் பண்ணியிருக்க கான்டூருக்கு வெளியே போகுது அப்படின்னா, சிங்குலர் பாயிண்ட்ஸ் வெளியே போகுது அப்படின்னா அந்த டைம்ல எல்லா சிங்குலர் பாயிண்ட்ஸும், ஓகேங்களா, எல்லா சிங்குலர் பாயிண்ட்டும் வெளியே போனா ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோம், இன்டீரியல் வெளியே டைரக்டாவே 0 போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு சொல்லிட்டோம் இந்த ரெண்டு சிங்குலர் பாயிண்ட்மே வந்து கான்டூருக்குள்ளதான் இருக்குன்னு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து காஷி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி ரெசிடியூஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரெசிடியூ ஆஃப் f of z, நான் ஃபர்ஸ்ட் வந்து z equal to 0 சிங்கிள் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் இதோட ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும். இது z equal to a நம்ம என்ன பண்ணுவோம்னா, லிமிட் z tends to a and z minus a times f of z இல்லையா? ஸோ எனக்கு a க்கு பதில் என்ன இருக்கு, 0 இருக்கு. ஸோ லிமிட் z tends to 0, ஓகே, அண்ட் z minus a க்கு பதிலாக z minus 0. தென் நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது, z plus 2 by z times z minus 1. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும் z minus 0வும் z கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சேம் காம்பனண்ட் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்க லிமிட் சென்டர் 0வை உள்ள இருக்க பேலன்ஸ் ஃபங்க்ஷன் z plus 2 by z minus 1 அப்ளை பண்ணீங்கன்னா 2 by -1 கிடைக்கும். 2 by -1 வேல்யூ என்னது, -2 தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ரெசிடியூ ஆஃப் z equal to 0க்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா -2 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து இன்னொரு சிங்குலர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ரெசிடியூ வேல்யூ கண்டுபிடிப்போம். ரெசிடியூ ஆஃப் f of z equals 1. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், அதே ஃபார்முலா, லிமிட் z tends to 1, z minus 1 times, இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ z plus 2 by z times z minus 1.
ஸோ z minus 1 z minus 1 கேன்சல். ஸோ இப்போ நீங்கள் வந்து லிமிட் z tends to 1 வந்து z plus 2 by z அப்ளை பண்ணீங்கன்னா மேலே வந்து 1 plus 2 3 அண்ட் டினாமினேட்டரில் வந்து z-க்கு 1 அப்ளை பண்ணால் 1. ஸோ இதோட வேல்யூ வந்து 3. ஸோ நம்மளுக்கு இப்போ ரெசிடியூஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ காஷி ரெசிடியூ தியரம் என்ன சொல்லுது, நீங்கள் இன்டெக்ரல் அந்த கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், 2πi sum of all residues. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணனா இது ரெண்டு சம் பண்ணி 2πi ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ integral over cf of s dz equal to 2πi sum of all residues. அதான உங்களுக்கு காஷி ரெசிடியூ தியரம். ஸோ இங்க என்னோட இன்டெக்ரல் கான்டூர் என்னது, z equal to 2. ஓகேங்களா? இதான் என்னோட கான்டூர். z integral over c தான் அப்படி சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் வந்து என்னது, z plus 2 by z times z minus 1 dz. Okay, so 2πi minus 2 plus 3. So minus 2 plus 3 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். minus 2 plus 3 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. So 2πi times 2πi times 1 வந்து 2πi தான். ஸோ எனக்கு இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ வந்து 2πiன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்ப்போம். நம்மளுக்கு கொஸ்டின்ல எங்க 2πi வந்திருக்கு, இங்க பாருங்க செகண்ட் ஆப்ஷன், இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2πi. அதான் இங்க நம்மளுக்கு வந்து 2πi கிடைச்சிருக்கு, இங்க ஜஸ்ட் 2i கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, if the poles of f of z lies outside the contour c, then integral over c f of z dz value என்னன்னு கேக்குறாங்க. So option 1 option 2 0 option 3 2πi option 4 i. அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க சொல்லினா, சப்போஸ் நம்மளுக்கு இப்படி ஒரு கான்டூர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கான்டூருக்குள்ள தான் வந்து நம்மளோட f of z இருக்கு. ஓகேங்களா? பட் இந்த f of z ஓட சிங்குலர் இந்த f of z ஓட போல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் எனக்கு வெளியே இருக்கு, அவுட் சைட் த கான்டூர் தான் இருக்கு. ஓகேங்களா? இன்சைட் த கான்டூர் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன மீனிங்கு, இப்போ ஒரு ஃபங்க்ஷனோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே, அதாவது போல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கான்டூருக்கு வெளியே இருக்கு. ஓகேங்களா? அப்போ இன்சைட் த இன்னன் ஆன் த கர்வ். ஓகேங்களா? அதான் இன்னன் ஆன் த சிம்பிள் கர்வ், அதாவது இன்னன் ஆன் த கான்டூர், அந்த கான்டூருக்குள்ள அந்த எஃப் ஆஃப் செட் வந்து கண்டிப்பா வந்து அனாலிட்டிக்கா இருக்குமா? ஓகேங்களா? ஸோ அப்போ பை காஷி தியரம் இந்த எஃப் ஆஃப் செட் டிசெட் வேல்யூ கண்டிப்பா என்ன இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் 0. ஏன்னா நான் போன கொஸ்டின்ல சொன்ன பாத்தீங்களா, இப்போ வந்து போன கொஸ்டின்ல என்ன பண்ணனா, என்னோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்சைட் த சர்க்கிள்குள்ள இருக்க இல்லை அவுட் சைட் த சர்க்கிள் எல்லாம் செக் பண்ணேன். அப்ப என்ன பண்ண, எனக்கு இன்சைட் த சர்க்கிளே வந்துச்சு. அப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு, சப்போஸ் நம்மளோட எல்லா சிங்குலர் பாயிண்ட்ஸும் வந்து அவுட் சைட் சர்க்கிள் போயிருந்தோம்னா நம்ம இன்டீரியல் வந்து டேரக்டாவே 0 போல சொன்ன பாத்தீங்கன்னா, இப்ப அதுதான் நம்ம பண்ணிருக்கோம். ஏன்னா இங்க கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க எல்லா போல்ஸும் வந்து அவுட் சைட் த கான்டூர்ல இருக்குன்னு. ஸோ ஆப்வியஸா வந்து நம்மளோட இந்த கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனோட இன்டீரியல் வேல்யூ வந்து 0வா தான் இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல உங்க எல்லாரும் நான் மீட் பண்றேன். பாய். அண்ட் உங்களோட சஜஷன் அண்ட் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலயும் வந்து உங்களோட கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஓகே பாய், இன்னொரு வீடியோல சந்திப்போம். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.